பட்டியலின சமூக மக்கள் என்பதனால் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக வேலை செய்கின்றனர் என ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசு குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அருங்குன்றம் ஊராட்சியில் சுமார் 600 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். இதில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா இருந்தும் பட்டா பிழைத்திருத்தம் உள்ளதாக இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அருங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசு வருத்தம் தெரிவித்தார். மேலும் அவரது பகுதி மக்களுக்கு அரசு அதிகாரிகள் முன்வந்து பட்டா பிழை திருத்தத்தை செய்து முடிக்கும் வரை அரை நிர்வாண உடை அணிந்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்தார். என்ன இப்ப இந்த லிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்ல தெளிவா சொல்லியிருக்கேன். யார் பட்டால பேர் பிரச்சனை, யார் பட்டால சர்வே நம்பர் பிரச்சனை, பட்டா நம்பர் பிரச்சனை, யாரோட பட்டா எந்த வில்லேஜ்ல இருந்து எந்த வில்லேஜுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் சுட்டி காட்டி சொல்லியிருக்கேன். இதை ஒரு ஊராட்சி மன்றத்தில் 1-2 இல்லை 200 பேருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வந்து இதை பார்த்துக்கலாம்ல. நான் கணக்கு எல்லாமே அவங்ககிட்ட ரெவன்யூ டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு. ஒரு சின்ன பேப்பரை வச்சு கூட நம்ம சொல்லியிருக்கிறது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணலாம். இல்லை ஏன் இவ்வளோ அலட்சியம் தெரியல, அலட்சியமா இல்லை இந்த மக்களுக்கு செய்யக்கூடாதுன்ற எண்ணமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாக்கல்ல இருக்கிற பெரும்பாலான மக்கள் ஆதி திராவிடர் மக்கள், பழங்குடியின மக்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள்ன்றதுனால இந்த ஏற்றத்தாழ்வுன்றதும் தெரியல. அரசு ஊழியர்கள், வருவாய்த்துறையை சேர்ந்தவங்க விரைந்து இந்த பட்டாக்கல்ல இருக்கிற பிரச்சனையை சரி செய்யணும்னு மனு கொடுத்துருக்குறேன். இது சம்பந்தமாக வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக பஞ்சாயத்து தலைவராக நான் இந்த 200 பட்டாக்களையும் சரி செஞ்சு தர வரைக்கும் அரைக்கையோட உடையை அணிஞ்சிட்டு எந்த நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட நிகழ்ச்சி தான் எல்லா நேரத்துலையும் இந்த அரக்கை உடையோட இருக்கிறதா ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த அரக்கை உடைய போட்டிருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, என்னோட சூழ்நிலை, மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கேன். அந்த சேவையை சரியாக செய்ய முடியலன்ற போது என்னை நான் வற்புறுத்திக்கிறேன். எங்களோட குறைகளை சுட்டி காட்டுறது, அடையாளப்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களை வற்புறுத்திக்கிறோம். செய்கிறதும் செய்யாததும் உங்களோட கடமை. எங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதும் எங்கள் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து தரதும் உங்கள் கையில் நான் பொறுப்பை ஒப்படைச்சிக்கிறேன்.